மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சொரக்காய் சாப்பாடு செய்யலாமுங்க. அதுக்கு வந்து ஒரு சொரக்காய் எடுத்துக்கலாம். தட்டைப்பயிர் வந்து ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நைட்டே ஊற வச்சுருங்க. அப்புறம் தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, மல்லி சேர்த்துக்கோங்க. வரமல்லி, மிளகு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாங்க. உள்ள பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு தக்காளியை வந்து கீறிட்டு சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே வதக்க விடுங்க. அப்படியே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. உள்ள அதில் சீரகம், சோம்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து சொரக்காயும் நம்ம தட்டைப்பயிரும் சேர்த்துக்கிறோம். அதுவும் எண்ணெயிலே வதக்க விட்டுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. சொரக்காய் சாப்பாடு ரெடி. அன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லலான் இருக்கேன். யாருக்கெல்லாம் வந்து நல்லதங்கால் அப்படின்றவங்கள கேள்விப்பட்டிருக்கீங்க? நல்லதங்கால் கதைகள் பிடிக்குமா? கேட்டிருக்கீங்களா? கேட்காதவங்க இருந்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நல்லதங்கால் அப்படின்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு ஊரில். அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கார், நல்ல தம்பின்னு சொல்லிட்டு. அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப பாண்டு. அப்பா அம்மா கிடையாது, அண்ணன் தான் வந்து தங்கச்சியை வளர்த்துறாரு. தங்கச்சி மேலே அளவில்லாத பாசத்தோடு ரொம்ப அரவணைப்போடு வளர்த்திட்டு இருக்காரு. ஒரு நாள் அவளுக்கு கல்யாண வயசு வருது. காசிராஜன் அப்படின்ற மானாமதுரையை சேர்ந்த ஒரு அரசனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அந்த மானாமதுரையிலைங்க அப்போ வந்து என்னென்னா ஒரு 12 வருஷத்துக்கிட்ட கடுமையான பஞ்சம். ஒரு துளி கூட வந்து மழைன்றதே கிடையாது, தண்ணீர் கிடையாது. அங்கே ரொம்ப பஞ்சத்துக்கு ஆளாயிட்டாங்க மக்கள் எல்லாரும். அப்போ நம்மளோட நல்லதங்காலும் என்ன பண்ணுறேன்னா அங்கே ரொம்ப பஞ்சமாயிடுறனால நல்லதங்காலுக்கு வந்து மொத்தம் 7 குழந்தைங்களுங்க. இதில் வந்து 4 ஆண் குழந்தைங்க, 3 பெண் குழந்தைங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுக்க முடியல. ஆல்ரெடி ரொம்ப வாடி தவிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த நாட்டில் எல்லாருக்குமே பஞ்சத்தால் கொஞ்சம் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் ரொம்ப வறுமையால் கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டே நகர்ந்து போக ஆரம்பித்தாங்க. அப்போ இருக்கிற ஒரு பொருளாக வீட்டில் இருக்கலாம் விற்க ஆரம்பிச்சிட்டா கடைசியில் விற்கிறதுக்கு கூட எந்த பொருளுமே இல்லை. அப்படின்ற கட்டத்தில் வந்து வீட்டை விட்டு நகர்ந்து வரா. அண்ணன் வீட்டுக்கு போகலாம், அண்ணன்ட்டு ஏதாவது உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வறுமையில் வந்து அங்கேருந்து கிளம்பி வரா. அப்போது அண்ணன் வீட்டுக்கு வரும்போது அண்ணன் இல்லை. அண்ணன் வந்து வேட்டைக்கு போயிடுறாரு. அண்ணி மட்டும்தான் இருக்கா. அவள் வந்து ஒரு கொடுமைக்காரி மாதிரி. அவள் பேர் மூலி அலங்காரி. வந்து சரி அண்ணிக்கிட்ட கேட்குறா, இந்த மாதிரி என்னோடய குழந்தைங்க வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்கு, நீங்கள் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தால் கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு அவள் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் என்ன பண்ணுறா, அழுகி போன பழம் இதெல்லாம் எடுத்து கொடுக்குறா. மிச்சம் இருக்க சாப்பாடை பண்டங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறா, ஒளிச்சு வைக்க ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம நல்லதங்கால் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீங்கள் உணவு எதுவும் கொடுக்க வேணாம், நீங்கள் ஏதாவது பாத்திரம் இருந்தால் கொடுங்க, நாங்களே சமைச்சு சாப்பிட்டுக்குறோம், அதுக்கான வேலை செஞ்சு கூட நான் உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ என்ன பண்ணுறா, அந்த மூலி அலங்காரி அவங்க அண்ணி வந்து பாத்திரம் ஓட்டப்பானை இருக்கும் இல்லைங்களா, மண்பானை, அந்த ஓட்ட மண்பானையை கொடுக்குறா. விறகு எரிக்கவே முடியாத பச்சை விறகை கொடுக்குறா. அதை வந்து யூஸ் பண்ணவே முடியாது, அதை கொடுக்குறா. வேணா அதை வச்சு யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரைகுறையான பாத்திரத்துலையும் வச்சு அரைப்பசி ஆத்துறா அந்த குழந்தைகளுக்கு. அந்த ஓட்ட பாத்திரத்தில் எவ்வளோ நேரம் தாங்க சமைக்க முடியும்? அப்போ ஒரு கட்டத்தில் என்ன, குழந்தைங்களால ரொம்ப பசி தாங்க முடியல. அம்மா ஏதாச்சும் வாங்கி கொடுங்க அந்த குழந்தைங்களோட நச்சரிப்பும் தாங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் பக்கத்தில் இருக்க தெருவில் இருக்க எல்லா மக்களும் வேடிக்கை பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணிட்டா, இனி இருக்க வேணாம், இங்கே நம்ம இருந்தால் நம்மளுக்கு இது அவமானம் தான், நம்ம குழந்தைங்களுக்கு எது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு நகர்ந்து வர ஆரம்பிச்சிட்டா. காட்டு வழியே நடந்து வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கொடி இருக்கும் இல்லைங்களா, கொடி இலத்தலை மாதிரி, அதை ஒடிச்சு போட்டுக்கிட்டே அந்த வழித்தடத்தை காட்டிக்கிட்டே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கிணத்துக்கிட்ட போகிறாங்க. கிணத்துக்கிட்ட போய் எடுக்கக்கூடாத முடிவுகளை தன்னோட குழந்தைகளையும் அவங்களும் அந்த முடிவை எடுத்துடுறாங்க. எடுக்கக்கூடாத முடிவை எடுத்துட்டு தன்னோட உயிரை மாய்ச்சிடுறாங்க. இந்த செய்தி வந்து கடைசியில் அண்ணனுக்கு தெரிய வருது. அண்ணனால் தாங்கிக்கவே முடியல. அவ்வளோ பாசமான ஒரு உயிரே வச்சுருக்க தங்கச்சி மேலே இப்படி ஒய்ஃப் பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபையும் இது பண்ணிவிட்டு இவரும் இறந்துடுறாரு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, வறுமை அப்படிங்கிறது வந்து இப்போ இல்லை, அந்த காலத்துலேருந்து இருக்குது. அது ஒரு கொடிய நோய் மாதிரிங்க. முடிஞ்சால் 4 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறமோ இல்லையோ, ஒரு சாப்பாடுன்னு கேட்டால் கொடுத்து ஹெல்ப் பண்ணுற நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டாங்க. முடிஞ்சால் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தால் ஒரு வேளை சாப்பாடு கொடுங்க. இருக்கிற தானத்திலே சிறந்த தானம் வந்து அன்னதானம் தான் சொல்கிறாங்க. முடிஞ்சால் அதை பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து கோவில் கட்டியிருக்காங்க நல்லதங்காலுக்கு வந்து. அந்த குழந்தைகளுக்கும் இவங்களுக்கும் அவங்க அப்படியே சாமியான மாதிரி. நான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இதுக்கு ஒரு டெம்பிள் இருக்காங்க. நிறைய பேருக்கு குலதெய்வமாக கூட வழிபடுறாங்க. புதுசாக சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சமையலோட அடுத்த ஒரு குட்டி ஸ்டோரியோட சந்திக்கலாம். டாட்டா.